6+1 விசிக டீல் முடிந்தது. திருமாவை சமாதானம் செய்தாரா ஸ்டாலின்? 2026 தேர்தலுக்கு திமுக கூட்டணி இப்போ செம ஸ்பீட்ல இருக்கு. ஆனா விசிக கேட்டது என்ன, கிடைத்தது என்ன? கவனியுங்க. திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சூடு பிடிச்சிருக்கு. விசிக தரப்புல ஆரம்பத்துல இருந்தே இரட்டை இலக்கம், அதாவது 10க்கும் மேல தொகுதிகள் வேணும்னு பிடிவாதமா இருந்தாங்க. ஆனா புதுசா கூட்டணிக்கு வந்த தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் +8 தொகுதிகள் வரை போறதால திருமாவளவன் அப்செட் ஆனதா தகவல் வந்துச்சு. உடனே முதல்வர் ஸ்டாலினை நேர்ல சந்திச்சு பேசினாரு திருமா. அப்போ ஸ்டாலின் சொன்ன ஒரு விஷயம்தான் இப்போ ட்ரெண்ட். மத்த கட்சிகளுக்கும் இடம் கொடுக்கணும்னு சொல்லி திருமாவை சமாதானம் செஞ்சிருக்காரு. கடைசியா 6+1ன்னு டீல் முடிஞ்சதா சொல்றாங்க. அதாவது தமிழ்நாட்டுல 6 தொகுதி, புதுச்சேரியில 1 தொகுதி, மொத்தம் 7 இடங்கள். இது விசிக தொண்டர்களுக்கு திருப்தியா இருக்குமாங்கிறது தான் இப்போ பெரிய கேள்வி. இன்னொரு பக்கம் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் டார்ச் லைட் சின்னத்துல நிக்கணும்னு ஒத்தை கால்ல நிக்கிறாங்க. ஆனா திமுக உதயசூரியன் சின்னத்துல நில்லுங்கன்னு பிரஷர் கொடுக்கறாங்க. காங்கிரஸ் 28, சிபிஐ 5ன்னு மத்த கட்சிகளுக்கு ஏற்கனவே லிஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஏப்ரல் 23 தேர்தல் தேதி நெருங்க அறிவாலயத்துல கூட்டம் அள்ளுது. திருமாவளவன் இந்த 7 தொகுதியை ஏத்துக்கிட்டது கூட்டணியை பலப்படுத்துமா இல்லையா? இந்த கூட்டணி பலம்தான் 2026 தேர்தல்ல திமுகவோட வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்க போகுது. நாளைக்கு விசிக அதிகாரப்பூர்வமா கையெழுத்து போட வாய்ப்பிருக்கு. கமல் முடிவும் என்னன்னு தெரிஞ்சிடும். விசிகவுக்கு 7 தொகுதி கொடுத்தது சரியா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற தேர்தல் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்போ அந்த 6+1 டீல்